மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிசில்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் தற்போது மாதம்பட்டி ரங்கராஜின் புதிய வீடியோ ஆதாரம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். மெகந்தி சர்க்கஸ் படத்தின் மூலம் நடிகராக மாறிய மாதம்பட்டி ரங்கராஜ் அதன் பின்பு கேசினோ, மிஸ் மேகி, பெண் குயின் போன்ற படங்களில் நடித்தார். தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிறார். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஸ்ருதி என்கிற மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்கும் நிலையில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிசில்டாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். அந்த போட்டோவை ஜாய் கிசில்டா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு 6 மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் பதிவிட்டிருந்தார். முதல் மனைவி இருக்கும்போது அவரை விவாகரத்து செய்யாமல் இரண்டாவதாக எப்படி ஜாய் கிசில்டாவை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற சர்ச்சை எழுந்தது. தற்போது ஜாய் கிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார் என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தான். எனக்காகவும் என்னுடைய குழந்தைகளுக்காகவும் தான் நான் வழக்கு பதிவு செய்திருக்கிறேன். என்னுடைய குழந்தைக்கு அவர்தான் அப்பா. எனக்கும் அவருக்கும் சென்னையில் இருக்கும் திருவீதி அம்மன் கோயிலில் திருமணம் நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுக்கு திருமணம் நடந்துவிட்டது. நானும் அவரும் ஒரே அபார்ட்மெண்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அனைவருக்கும் தெரியும். அவர் தனது முதல் மனைவியுடன் ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருப்பதாக சொன்னதை நம்பித்தான் நான் திருமணம் செய்தேன். ஆனால் இப்போது அவர் என்னை நிராகரித்து வருகிறார். நான் அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என பேசியிருந்தார். இந்நிலையில் ஜாய் கிசில்டா தனது ட்விட்டர் பக்கத்தில் மாதம்பட்டி தனக்கு அனுப்பிய வீடியோவை பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜ், ஓய் பொண்டாட்டி, என்ன பண்ற பொண்டாட்டி, ஐ மிஸ் யூ, லவ் யூ பொண்டாட்டி என பேசியுள்ளார். இந்த வீடியோவை ஜாய் பதிவிட்டது இல்லாமல், தன் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆண் யாரையும் காட்டிக் கொடுப்பான் என பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகி வரும் நிலையில் இணையவாசிகள் பலரும் இதைவிட ஸ்ட்ராங் ஆதாரம் கொடுங்க, இத உங்களுக்கு தான் சொன்னாங்கன்னு நாங்க எப்படி நம்புறது என பதிவிட்டு வருகின்றனர். ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி, மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. 4 o'clock அங்கே மீட்டிங் இருக்குது. 3:30க்கு கிளம்புறேன். காஃபி குடித்தேன். மிஸ் யூ, லவ் யூ, டாடா.